ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரு, அதனால் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ என்னென்னா, இன்றைக்கி வரும்போது வந்துட்டு இவங்க 2 பேரையும் பார்த்தேன். நல்லா கைக்கு நல்லா பழகுறாங்க. பார்த்தேன்னா கடையில் பார்த்தேன், வாங்கிட்டு வந்துட்டேன். அதை காமிக்கிறக்காண்டி சொல்லலை, அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க. இவர் வந்து இப்போ இவங்க 2 பேரு கூடயும் ஜாயின் பண்ண போகிறாரு ஃப்ரெண்டாக. அதனால தான் அவர் நிற்கிறாரு. இவங்க வந்து ஈஸியாக எல்லார்ட்டையும் பழகிட்டாங்க. இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன்னு நல்லா பழகிட்டாங்க. கையில் எங்கேயும் போகிறதுலாம் இல்லை. வந்தோடனே அவுத்து விட்டுருவேன் எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில். அதனால் வந்துட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. இவங்க வந்து மெயிலு, இவங்க வந்து ஃபீமேலு. இவர் வந்துட்டு நம்ம வீட்டு ராஜா. இவர் வந்து இப்போ உங்க கூட ஃப்ரெண்டாக திருறாங்க. அதனால தான் இங்கே நிற்கிறாங்க. ஸோ அதை நான் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் தள்ளி போனேன்னா வந்துடுவா பாருங்க. பார்த்தீங்களா, சொன்ன மணி கிட்ட வராரா. அவர் வந்து விரட்டுறாரு, கோழி நினச்சி விரட்டுறாரு. ஆனால் அது வாங்கோழின்னு அவருக்கு தெரியலை. ஸோ அப்படியே 2 3 மிங்கில் ஆயிடுவாங்க. நீ சேர்த்துக்குவாங்க அவங்க கூட்டுக்குள்ளே. ஸோ இதை அப்படி நம்ம காட்டுவோம் அப்படின்றதுக்காண்டி தான் காட்டினேன். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, நம்மக்கிட்ட வந்துட்டு சுத்தமான ஜாதி கோழி நிறையாவே இருக்குது. இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெரிய ஜாதி கோழி, கருப்பு கோழி. இப்போ வந்து 3 குஞ்சு பொரிச்சிருக்காங்க அடையில். இவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 4 வயசுக்கிட்ட இருக்கும். இது ஃபுல்லாமே நம்ம சேவலுக்கு செட்டப் பண்ண கேஜ் தான். அந்த பக்கம் நிறையா சேவல் வச்சுருக்கேன். இதுக்குள்ளேயும் கோழி குஞ்சு இருக்குது. இதெல்லாம் காட்டணும்னு தோணுச்சு, அதான் காட்டுறேன். இங்கே ஒரு 3 குஞ்சு இப்போ தான் பொரிச்சிருந்துச்சு. அங்கே ஒரு அதில் வந்து இப்போ சேவலில் அதை வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் கிடக்கு சேவல். அதுலேருந்து இது ஃபுல்லாமே சேவலுக்கு ரெடி பண்ணது தான் வரம்பலாம். ஜாதி சேவல் வந்து நான் சண்டைக்கு போவேன், சேவல் எடுப்பேன். அதனால் நிறையா வளர்க்க ஆரம்பிச்சிது. இந்த அங்கங்கே திரியும் நம்ம கோழி குஞ்சு சின்ன சின்னதாக. இப்போ தான் லைன் வந்து செட் ஆகிருக்கு. இருந்த லைனில் அழிஞ்சு போச்சு சீக்கில். இப்போ தான் லைன் ஓரளவு செட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க வந்துட்டு 2 பேரும் இங்கிட்டுமா திடுறாங்க. எங்கிட்ட சேராமல் பார்த்துக்கணும் நம்ம கொஞ்சம் நேரம். ஸோ இன்றைக்கான பதிவு இதுதான் மக்களே. நான் பேசும்போது ஏதாவது புரிதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படின்னா தான் எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. அப்படின்னா தான் திருத்திக்க முடியும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இல்லை, இப்போதைக்கு எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு வேளை யாருக்காவது ஏதாவது ஜாதி கோழி ஏதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். என் சைடு இருந்து ஏதாவது வாங்கி தர முடியாது, நான் வாங்கி தரேன் கண்டிப்பாக. ஓகே மக்களே, நன்றி, பாய்.